பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 3 எடுத்துக்கோங்க. ஒரு தடவை தண்ணியில் கழுவிட்டு அந்த தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். 2 சைடு கார்னரையும் கட் பண்ணிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும். ஒரே ஈக்குவலாக வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரே ஈக்குவலாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஒரே மாதிரி ஈவனாக எல்லாத்தையும் வெட்டிக்கலாம். கொஞ்சம் ஒரு சில வேறு மாதிரி இருக்கும், பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து தண்ணியில் நல்லா ஒரு தடவை கழுவி பிளேட்டில் மாற்றி எடுத்துக்குவோம். நம்ம நல்லா கழுவிடுங்க. செகண்ட் வந்து இதை கழுவுனதுக்கப்புறம் ஐஸ் வாட்டர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு போட்டு இன்னொரு தடவை இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிப்போம். எங்கிட்ட ஐஸ் வாட்டர் இல்லை, அதனால் நான் ஐஸ் க்யூப் வந்து நல்ல தண்ணியில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ திருப்பி இந்த உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பத்தை வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சூடானதும் உருளைக்கிழங்கு அதில் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அனல் அதிகமாக வைங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் ஃபார்ம் ஆனோடனே இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம அந்த தண்ணியிலேருந்து எடுத்துடலாம். ஒரு காட்டன் கிளாத் பக்கத்தில் விரித்து வச்சுக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் எடுத்து அந்த கிளாத்தில் போட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு அப்புறம் எடுங்க. மீதி இருக்க தண்ணியை வந்து நம்ம அந்த காட்டன் கிளாத்தில் போடுறப்ப அந்த கிளாத் அப்சர்வ் பண்ணிக்கும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அண்ட் டவலில் வச்சு நல்லா அந்த தண்ணியை ஃபுல்லாக தொடச்சி எடுங்க. உருளைக்கிழங்கு பாருங்கள், உடையவே இல்லை. ஒரு 5 நிமிஷம் மட்டும் அது ஹீட்டில் இருந்தால் போதும். உடையிற அளவுக்கு வேக வச்சிடாதீங்க. ஒரு பேனில் ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை ஃப்ரை பண்ணி எடுத்து கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஒரு 1 ஹவராவது ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு தடவை ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்ல கிறிஸ்பியான ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் உங்களுக்கு ரெடி ஆகிடும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு சிப்லாக் கவர் இருந்தாலோ இல்லை நல்ல காற்று போகாத கண்டெய்னர் இருந்தாலோ அதில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைங்க. 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். நீங்கள் ஓப்பனாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா சம்டைம் ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகி மேலெல்லாம் தெளிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் நல்ல ஒரு சிப்லாக் கவரில் போட்டு வைங்க. அனல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரொம்ப ஹையாகவும் வேண்டாம், ரொம்ப கம்மியாகவும் வேண்டாம். நல்லா சுற்றி ப்ரௌன் கலர் ஆனோடனே எடுத்துருங்க. ரொம்ப ப்ரௌன் இல்லை, லைட் ப்ரௌன் ஆகணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஆகணுன்னே எடுத்துருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, சாட் மசாலா
போட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போட்டு நல்லா கலக்குனிங்கன்னா ஒரு மசாலா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடும். நீங்கள் இஷ்டப்பட்டால் பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பெப்பர் போடலை. இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.